திருகோணமலையில் தியாக தீபம் திலீபனின் ஊர்தி பவனி மீது காடையர் குழு தாக்குதல். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் அறிமுகம். தமிழர் தாயகத்தில் பல ரகசிய மனித புதைக்குழிகள். திருகோணமலையில் தியாக தீபம் திலீபனின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி பவனி மீது காடையர் குழு மோசமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. தியாகி திலீபனின் 36வது ஆண்டு நினைவேந்தலை முன்னிட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஊர்தி பவனி 3ஆம் நாளாக இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பொத்துவில் தொடக்கம் நெல்லூர் வரையான தியாக தீபம் திலீபனின் நினைவு ஊர்தி பயணம் பொத்துவிலில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நேற்று முன்தினம் ஆரம்பிக்கப்பட்ட ஊர்தி பயணம் நேற்று மட்டக்களப்பு வாகரையில் நிறைவடைந்தது. திருவோணமலை மூதூர் கட்டைப்பரிச்சான் பிரதேசத்தில் இன்றைய தினம் ஆரம்பித்த ஊர்தி பவனி அங்கிருந்து ஆலங்கேணி தம்பலகாமம் ஊடாக திருகோணமலை நகருக்குள் பிரவேசித்த வேளை 50க்கும் மேற்பட்ட இராணுவ புலனாய்வாளர்கள் வந்து பாதுகாப்பிற்காக செல்வதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். ஊர்தி பவனி கப்பல் துறைமுக சந்திக்கரையில் சென்ற வேளை முதலாவதாக கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சர்தாபுர சந்தியில் வாகனங்கள் மீதும் தியாக தீபம் திலீபனின் ஊர்தி மீதும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தாக்கப்பட்டார். வாகனங்களில் இருந்தவர்களும் இழுத்து வீழ்த்தி தாக்கப்பட்டார்கள். காவல்துறை மற்றும் 25க்கும் மேற்பட்ட புலனாய்வாளர்கள் பார்த்திருக்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என ஊர்தி பவனியில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது சீனா எப்படி இலங்கைக்கு ஆயுதங்களை வழங்கியது என்ற தகவல் தற்போது அம்பலமாக்கியுள்ளது. இதன்படி இலங்கைக்கு நேரடியாக ஆயுதங்களை சீனா வழங்கவில்லை எனவும் அதற்கு பதிலாக வடகொரியா தனது முகவர்கள் மூலம் இலங்கைக்கு ஆயுதங்களை வழங்கியதாகவும் கலாநிதி மஹிந்த பத்ரன தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு வடகொரிய அதிபர் சென்றமை தொடர்பிலும் ரஷ்யாவிற்கு வடகொரியா எவ்வாறு ஆயுதங்களை வழங்க உள்ளது குறித்தும் அவர் கருத்து தெரிவிக்கையிலே மேற்கண்ட விடயத்தை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன் கடந்த வாரம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினை சந்தித்து கலந்துரையாடுவதற்காக ரஷ்யா சென்றுள்ளார். இந்த சந்திப்பு ரஷ்யாவிற்கு கூடுதல் ஆயுதங்கள் மற்றும் உணவு மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை வடகொரியாவிற்கு பெற உதவும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் வடகொரியாவின் வர்த்தக பங்காளியான சீனா 3ஆம் தரப்பான வடகொரியா மூலம் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்க முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார். உக்ரைனில் நடக்கும் ரஷ்ய போர் வரும் குளிர்காலத்தில் புதிய பரிணாமத்திற்கு கொண்டு செல்லப்படும். இது மேற்கத்திய நாடுகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் யுத்தத்தின் போது சீனா இலங்கைக்கு நேரடியாக ஆயுதங்களை வழங்கவில்லை எனவும் அதற்கு பதிலாக வடகொரியா தனது முகவர்கள் மூலம் இலங்கைக்கு ஆயுதங்களை வழங்கியதாகவும் அதே நிலைதான் இன்று ரஷ்யாவிற்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். பல்வேறு பயங்கரவாத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான விதிகளை உள்ளடக்கிய புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. நீதித்துறை, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவின் உத்தரவுக்கமைய புதிய வரைவு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பு நேற்று வெளியிடப்பட்டது. மேலும் இது தொடர்பாக அவர் கூறுகையில், பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலம் கடந்த மார்ச் 22ஆம் தேதி வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. ஆனால் சட்டமூலத்தின் சில பிரிவுகள் தொடர்பாக பல தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சட்டமூலத்தில் திருத்தம் செய்ய அரசு நடவடிக்கை எடுத்தது. பல தரப்பினரின் கருத்துக்களை உள்வாங்கிய புதிய வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது. அசல் சட்டத்தில் இருந்த குறைபாடுகள் புதிய சட்டத்தில் சரி செய்யப்பட்டுள்ளது. அதேவேளை பயங்கரவாத தடை சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் முதல் வாசிப்பின் பின்னர் அதற்கு எதிராக ஆட்சேபனைகள் இருப்பின் உச்சநீதிமன்றில் மனு தாக்குதல் செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிள்ளையான் எனப்படும் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அரசு அதிகாரிகளுக்கு மிரட்டல் விடுத்து தரகு பணம் பெறுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். நேற்றைய தினம் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் பதிலளிக்கையில், தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கம் என அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பிள்ளையான் சுமார் 14 வருடங்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடன் தான் இருந்தார். அந்த 14 வருட கால பகுதியில் தோன்றாத எண்ணம் தற்போது தோன்றுகின்றமை நகைப்புக்குரிய விடயமாகும். பிள்ளையான் என்பவர் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக செயற்படுவதனை தவிர்த்து அதிகாரிகளை மிரட்டுதல், அதிகாரிகளின் உதவியுடன் கிரவல் மண் அகழ்விற்கு அனுமதி அளித்து அதனூடாகவே கிடைக்கும் தரகு பணத்தினை பெறுதல் போன்ற விடயங்களிலேயே அதிகளவு ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன அழிப்பு செய்யப்பட்ட சமூகத்துக்கான இறுதி நீதியாக இன விடுதலையை வழங்கப்பட வேண்டும். இதனை அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்வதற்காக வாய்ப்பாகவும் இருக்கும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கில் கொக்கு தொடுவாய் போன்று மேலும் பல மனித புதைகுழிகள் ரகசியமாக காணப்படலாம் என்ற அச்சம் உள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், கொக்கு தொடுவாயில் மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் 17 எலும்புக்கூடுகள் கிடைத்துள்ளன. அவை தொடர்பில் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டு உண்மைகள் கண்டறியப்பட வேண்டியவை அவசியமாக
அதிகமாகின்றது. இதேவேளை வடக்கு கிழக்கில் அசாதாரண காலத்தில் கடத்தப்பட்டவர்கள், காணாமலாக்கப்பட்டவர்கள், சரணடைந்தவர்கள் என்று ஆயிரக்கணக்கானவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தற்போது வரையில் வெளிவராத நிலைமையிலேயே உள்ளது. இந்த நிலையில் வடக்கு கிழக்கில் கொக்கு தொடுவாய் போன்று மேலும் பல மனித புதைகுழிகள் ரகசியமாக காணப்படலாம் என்ற அச்சம் எமக்கு உள்ளது. ஆகவே ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை மற்றும் சர்வதேச தரப்பினர் வடக்கு கிழக்கில் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கான தீர்மானத்தினை விரைந்து எடுத்து துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை பங்கேற்க செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். அதன் மூலம் தமிழ் இனத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் வெளிப்படுவதுடன் திட்டமிட்ட வகையில் இன அழிப்பு நடைபெற்றுள்ளது என்பதும் உறுதிப்படுத்தப்படும். எனவே மனித புதைகுழி விடயத்தில் உள்நாட்டு ஆய்வுகள், தடய சேகரிப்புகளுக்கு அப்பாலான நடவடிக்கைகள் அவசியம் என தெரிவித்துள்ளார். சேனல் 4 ஆவணப்படத்தின் அடிப்படையில் சஹ்ரானை விட மிக பெரும் பயங்கரவாதியாக மக்களால் சுரேசாலை கணிக்கப்படுவதாக கிண்ணியா நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் MM மஹ்தி தெரிவித்துள்ளார். இன்று அவரால் வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்தும் அவ்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருந்த சுரேசாலே பல்வேறு கொலைகளுடன் தொடர்புபட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட கொலை குற்றவாளி பிள்ளையானுடன் இணைந்து ஒரு குடும்பத்தின் அரசியல் சுயலாபத்திற்காக ஏப்ரல் 21 தற்கொலை தாக்குதலுக்கு உடந்தையாகவும் கைகூலியாகவும் தொழிற்பட்டுள்ளார். இந்த விடயம் மிகவும் கேவலமானதும் மன்னிக்க முடியாததுமான தேசத்துரோக குற்றச்சாட்டாகும். சேனல் 4 ஆவணப்படத்தின் மூலம் தேசத்துரோக குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ள சுரேசாலைக்கு நீதி விசாரணையின் அடிப்படையில் உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும். மேலும் அவர் சார்ந்த சமூகம் கூட அவருடனான சகல தொடர்புகளையும் துண்டித்துக் கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.